இந்தா இன்னொன்னு வச்சு. போதும்க்கா. என்ன போதும்? ஏண்டி பெரிய மனுஷி ஆயிட்ட, உடம்புல கொஞ்சமாவது தெம்பு இருக்கா? காத்தடிச்சா அப்படியே விழுந்துருவ போல இருக்கு. என்ன பாரு. ஆமா பவானி, புயலே அடிச்சாலும் உங்க அக்கா சாய மாட்டா. நல்லா சாப்பிடு, அப்பதான் உங்க அக்கா மாதிரி ஆக முடியும். நான் இவ்வளவு சாப்பிட்டேன்னா கிளாஸ்ல போய் தூக்கம் தான் வரும். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சட்னிக்கு தானே சாப்பிட்டேன். இட்லி பொடிக்கு 2 இட்லி சாப்பிடு. சொன்னா கேளுக்கா, எனக்கு வயிறு தொம்பல இருக்கு. ஏய், அவதான் வேணாங்கறால, போட்டு திணிக்கிற விடு. நான் என் தங்கச்சிக்கு அன்பா இட்லி வைக்கிறேன். நீங்க உங்க வேலைய பாருங்க. அன்பா? நீ அன்பா இருந்தாலும் பிரச்சனை, கோவமா இருந்தாலும் பிரச்சனை. மாமா, இதுக்கு அக்கா அன்னைக்கு திட்டினதே பரவாயில்ல. இதுக்கே இப்படி சொல்றியே? ஏன் நிலைமை யோசிச்சு பாத்தியா நீ? எனக்கு இன்னும் மனசே ஆறலைங்க. எதுக்கு? அன்னைக்கு பவானியை திட்டினதை நினைச்சுதான். பாவங்க அவ சின்ன பிள்ளை தானே. ஓஹோ, அதுக்கு பரிகாரமா தான் குண்டு குண்டு இட்லியா வச்சு அமிக்கிட்டியே, அது பத்தாதா? அக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. வரேன் மாமா. சரிம்மா. மாமா, இதே மாதிரி நீங்க சுறுசுறுப்பா கவனமா தொழில் பண்ணீங்கன்னு வைங்க, எங்கேயோ போயிடுவீங்க. அப்படியா? கொஞ்ச நாள் வீடு வீடா போய் பொருள் எல்லாம் வித்துட்டு வாங்க. இதுல கொஞ்சம் காசு வந்ததும் ஒரு பெரிய கடையா வச்சு நாம உட்காந்துடலாம். ஜனங்க உங்களை தேடி வர மாதிரி ஆயிடும். ஆமாதனம், மெட்ராஸ்ல அந்த கடைக்கு போயிருந்தேன்ல, எவ்வளவு பெரிய கடை. 5 மாடி, 5 மாடிலையும் தனித்தனி செக்ஷனு. அதை விடுங்க மாமா, நாமளும் அதே மாதிரி 5 மாடி கட்டடம் கட்டி ஒரு பெரிய கடையா வச்சிருவோம். 6ஆவதா ஒரு மாடி கட்டி அதை நம்ம வீடா வச்சுக்குவோம். அப்பதான் நீங்க வந்து சாப்பிட்டு போக, ரெஸ்ட் எடுக்க வசதியா இருக்கும். அது மட்டும் இல்ல மாமா, நீங்க வெளியே போனா கூட நான் வந்து கடையை பார்த்துப்பேன்ல. நமக்கு இன்னும் எத்தனை பிள்ளைங்க பிறக்குதோ அத்தனைக்கும் ஒவ்வொரு கலர்ல கார் வாங்கி வச்சுப்போம். எல்லாரும் அதுலயே ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். போதும் போதும். இப்படித்தான் ஒவ்வொரு தொழில் பண்ணும்போது நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப நீ கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் ஏதோ தொழில் ஒண்ணு வந்து ஆச்சிருக்கு. அதை போய் நான் ஒழுங்கா பண்றேன். வரட்டுமா? என்ன போஸ், புது தொழிலா? ஆமாமா, புது தொழில் தான். உங்களுக்கு எதுவும் வேணுமா? தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன். இது மத்தவங்க தொழில் மாதிரி வாங்குறவனை கடன்காரனாக்கி வட்டிக்கு மேல வட்டி வாங்குற தொழில் கிடையாது. வாங்குறவனுக்கு சொந்தமாயி போயிடும். வாங்கிக்கிறீங்களா? சேர் இருக்கு, ஃபேன் இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கே வா, நேரம் தான். போ, வரேன். வரமா? நல்லா சொன்னீங்க மாமா. சரி, வரேன். பாத்து மாமா, ஜாக்கிரதை. லீலா, 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 நான் தான் ரவி. லீலா, நான் தான் உன் புருஷன். ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டுருமா? நீங்க தான் என் புருஷன்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்க வேணாம். அது என் மனசுக்கு தெரியும். லீலா, நீ கோவத்துல பேசுற. இத பாரு, என்னை பத்தி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டேன். மனசுல பட்டதை பட்டுன்னு வெளியில சொல்லிடுவேன். ஏன் பேசுறேன், எதுக்கு பேசுறேன்னு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல. அதை நீ புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டு என் கூட பேசாம இருந்தா எப்படி லீலா? உங்க மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. சரி. அப்பா, அப்பா. என்னப்பா? லீலா ஏதோ மூட் அவுட்ல இருக்கா. அவளை கூட்டிட்டு போய் சரோ வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. நான் ஈவினிங் 7 மணிக்கு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் எங்கேயும் போல. இல்ல, நீ போயிட்டு வா. வேண்டாங்க. ஏன் லீலா? நான் சொல்றது எதுவும் கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் இருக்கியா? ஒரு சேஞ்சுக்கு உன்னை போயிட்டு வான்னு சொல்றேன். மறுக்காம போயிட்டு வா. அப்பா, கொண்டு போய் சரோ வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. சரிப்பா, வாமா. லீலா, எனக்கு பட்டுன்னு கோவம் வந்துடும். அது என் சுபாவம். எனக்கு கோவம் வர்றப்ப அது எதிரில் இருக்கிறவங்க மிரண்டு போற அளவுக்கு அதிகமா வெளிப்படும். அது என் குணம். ஆனா என்னால உன்னை வெறுக்கவோ ஒதுக்குவோ என்னால முடியாது. நீயே நல்லா யோசிச்சு பாரு, உன் மேலேயும் தப்பு இருக்கா இல்லையா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். நான் உன் மேல கோவப்படுறேன்னா அந்த அளவுக்கு உன் மேல பிரியம் வச்சிருக்கேன். நான் எந்த அளவுக்கு கோவப்படுறேனோ அது மாதிரி 2 மடங்கு உன் மேல நான் பிரியம் வச்சிருக்கேன்.
புரிஞ்சுக்க. அதை நீ புரிஞ்சுக்க. அதை புரிஞ்சுக்காம என் கூட பேசாம மட்டும் இருந்துடாத. அக்கா, லீலா கண்ணே, வா 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 வா. லீலா எப்படி இருக்க? வாங்க மாமா, உட்காருங்க. வாங்க. இருக்கட்டுமா, நான் லீலா விட்டுட்டு போகலான்னு தான் ஐயோ, வந்தேன். நீங்க இருங்க. 5 நிமிஷம் இருங்க, நான் சாப்பாடு ரெடி ஆட பண்ணிடுறேன். என்னம்மா இது நம்ம வீடு, எப்போ வேணாலும் நினைச்சவன் சாப்பிட மாட்டேனா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர்றேன். சரி. வரேன் வாங்க பாட்டி. ஐயா. வரேம்மா. லீலா லீலாம்மா, உட்காரு, உட்காரு. லீலா எப்படிமா இருக்க? ஆ? லீலா எப்படிமா இருக்க? ரவி உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாருல? உன் மேல பிரியமா பாசமா இருக்காருல? நல்ல குணமோட நடந்துக்கிறாருல? ரொம்ப சந்தோஷமா. அவர் உன்னை நல்லபடியா வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் நாங்க உனக்காக பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ள அவர் உன் மனசை நோகடிச்சாருன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது லீலா. சரமா, என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குற? ஏன் பாட்டி? அதுக்கு இல்லம்மா, உன் அக்கா தங்கச்சிக்கு மேல நீ எப்பவுமே அதிக பாசம் உள்ளவா. அதுலயும் உன் தங்கச்சிக்கு நீ மாப்பிள்ள பாக்குறதுன்னா சாதாரணமாவா பாப்ப? அவன் நல்லவனா கெட்டவனான்னு 4 இடத்துல விசாரிச்சுதானே ஒரு முடிவுக்கே வந்திருப்ப. அப்படி இல்ல பாட்டி, ரவி மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி ரம்யாவோட பையன் சைக்கிள்ல கைவிட்டு கை காயமாயிடுச்சு. அப்ப ரவி பதறி போய் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. யாரோ பெத்த பையனுக்காக இவ்ளோ பதறி ஓடினாரே, அவர் நல்ல மனுஷனா தானே இருப்பாரு. அது என்னமோ வாஸ்தவம் தான். அது மட்டும் இல்ல பாட்டி, பொம்பளைங்களுக்கு நடுவுல வியாபாரம் பண்ணாலும் எவ்வளவு கண்ணியமா இருக்காரு தெரியுமா? வரப்போற பொண்டாட்டி எந்த சிரமமும் படக்கூடாதுங்கிறதுக்காக அப்போல இருந்து ஒவ்வொரு பொருளா வாங்கி சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் லீலாவை நல்லபடியா பாத்துக்க மாட்டாரா? சரமா, நீ சொல்றது என்னமோ உண்மைதாம்மா. அவ்வளவு நல்லவரா இருக்கும் போது அப்புறம் ஏன் என் புருஷனை பத்தி குறுக்கு விசாரணை செய்யறேன்னு லீலாமா அமைதி ஆயிட்டா. அப்படி இல்ல பாட்டி, இருந்தாலும் நடவடிக்கையும் வெளித்தோற்றத்தையும் மட்டும் வச்சு ஒருத்தரை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் லீலா கிட்ட நான் விசாரிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? லீலாவோட கல்யாணம் எவ்வளவு சிரமத்துல முடிஞ்சதுன்னு உங்களுக்கே தெரியும். அவசரத்துல பண்ணி வச்சிட்டோம். அதான் நல்லா இருக்கேன்னு அவ வாயால கேட்டாதான் எனக்கு சந்தோஷம். நல்லா இருக்கே லீலா. வாங்க. எங்க ரவி வரல? நல்லா இருக்கேன் மாமா. அவர் வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. ஓஹோ. நீ ரெடியா இருக்கல? வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். ஏன்? 3 மணிக்கு டாக்டர் கிட்ட போணுமே. ஐயோ, அதுக்கு நிறைய டைம் இருக்கு, போலாம். கண்ணு, மாணிக்கம் கண்ணு, நீ சரவ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப நாளாச்சு. ஆமா, பார்த்துட்டு வந்து அம்மாக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்தா இது செலவுக்கு சரி வச்சுக்க. கண்ணு. சரோ, நான் பாட்டி ஆட்டோல ஏத்திட்டு வந்துடுறேன். சரி. வா. சரமா, லீலா கண்ணு, நான் வரேன். ஏண்டா இந்த மாதிரி ஆயிட்ட? எந்த மாதிரி? ஏன் இப்படி பொய் சொல்றேன்னு கேட்டேன். பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? என்னது? நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். விஜய் பார்ட்டிக்கு வரமாட்டான்னு சொன்னேன். அவ அந்த மாதிரி எதுவும் சொல்லலையாமே. ஏண்டா அப்படி பொய் சொன்ன? சாரிக்கா. சாரி கிடக்கட்டும். ஏண்டா நாங்க உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லக்கா. திடீர்னு எனக்கு ஒரு மூட் அவுட்டு. அதோட பார்ட்டி எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தான் ரொம்ப யோசித்தேன். சரி தள்ளி போடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க போகிறதில்ல. என்ன பண்ணலான்னு யோசிச்சு விஜி மேலே பழிய போட்டேன். ஒரே ஒரு பொய் சொன்னேன், அதையும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. பொய் சொல்ற மூஞ்சிய பாரு. இத பாருடா, இனிமே நீ ஒரு தப்பு பண்ணுனா விஜய் மேல பழி போடுற வேலையை விட்டுடு. அதெல்லாம் தப்பு. இத பாருடா, இன்னைக்கு கண்டிப்பா சாயந்தரம் பார்ட்டி உண்டு. போய் மரியாதையா விஜயை கூட்டிட்டு வா. லேட் பண்ணிடாத. சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி.
ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். தெரியாம தானே கேட்டேன் சார். இது டிஷர்ட்ஸ்க்கெல்லாம் மெட்டீரியல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஆமா, என்னோட ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க கேட்கவே இல்லையே. ஏன்? ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட்? எப்படி போகுது? நோட் புக்கில் இருக்கிறதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக எந்த குழப்பம் இல்லாமல் இருக்கு. ஸோ எனக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கு. சந்தோஷம். அப்புறம் வேற ஏதாவது விசேஷம் உண்டா நாட்டில்? புரியலங்க. எனிதிங் ஸ்பெஷலான்னு கேட்டேன். நத்திங் ஸ்பெஷல். ஹலோ மிஸ்டர் கோபி, இங்க வாங்க. என்ன? இப்பதான் அக்கவுண்ட்ல எந்த குழப்பமும் கிடையாது, எல்லாத்தையும் நீட்டா ஃபைல் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களை பாராட்டினேன். அதுக்குள்ள இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. எதை சொல்றீங்க? இதோ பாருங்க, பெங்களூர் கார்மெண்ட்ஸ்க்கு சரக்கு டெலிவரி பண்ணோன்னு இதுல நோட் பண்ணிருக்கு. குடோன்ல நேத்தி ஸ்டாக்க பார்த்தா பெங்களூர் சரக்கே இல்ல. டேலி பண்ணவே முடியல. இது ரொம்ப சிம்பிள். பெங்களூருக்கு டெலிவரி அனுப்பணுங்கிற நோட்டு நேத்து சாயந்தரம் எழுதினது. நைட்டு 11 மணிக்கு பெங்களூருக்கு சரக்கு அனுப்பிச்சாச்சு. அனுப்புனது இல்ல நோட் பண்ணணுமா இல்லையா? சரக்கு அனுப்புற ஃபைல்ல இது டெலிவரி ஆன இன்வாய்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் தான் இது இதுலயே டெபிட் ஆகும். இதுதான் இந்த கம்பெனியோட ரொட்டீன் சிஸ்டம். இதுல ஒன்றும் பிரச்சனையே இல்ல. நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. உங்க ரொட்டீன் வேணா அதுவா இருக்கலாம். ஆனா நான் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ண வேண்டாமா? கண்ணா பின்னான் இருக்கு. எனக்கு தானே டென்ஷன். நான் எப்படி இதை டேலி பண்றது? இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் டென்ஷன் ஆகாதீங்க. என்னைய கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்களுக்கு டென்ஷன் ஆகாத அளவுக்கு நான் உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன். டோன்ட் ட்ரை டு பி டூ ஸ்மார்ட். ஏன் வேலை எந்த கன்ஃபியூஷன் இல்லாம நான் பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி உங்க ரொட்டீன் சிஸ்டத்தை நீங்க மாத்துங்க. உங்களால முடியலனா நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன். பேசுங்க. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நில்லுங்க. ஏன் கோவப்படுறீங்க? நீங்க என் ரிலேட்டிவ் தான். ஆனா அதுக்காக நீங்க பண்ற தப்பெல்லாம் நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இங்க பாருங்க, இத ஒரு தப்புன்னு என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கம்பெனி இந்த சிஸ்டத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நீங்க போய் மேனேஜர்ட்ட பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்த அப்புறம் அவர் என்ன கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்க சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்றேன். ஒரு நிமிஷம். அதெல்லாம் இருக்கட்டும். வந்த உடனே கேட்டேன், ஏதாவது விசேஷம் உண்டான்னு. ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா மேரேஜ் பார்ட்டின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஏன் என்கிட்ட சொல்லல? என் மேல கோவமா இருந்தீங்க தெரியும். இப்பவும் கோவம் குறையாம தான் இருக்கீங்களோ? ஐயோ, உங்க மேல நான் எப்படி கோவப்பட முடியும்? இன்னும் உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு தான் என் மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. உங்க மேல கோவமா இருக்கிற மாதிரி என்ன பார்த்தா தெரியுதா என்ன? இல்ல, என்னால ஒரு முடிவுக்கு உங்களை பார்க்கும்போது வர முடியல. கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு தானே? கோவம் இருந்துச்சு முன்னாடி, ஆனா இப்ப இல்ல. என்ன உங்க ரிலேட்டிவா நினைக்கணும்னு அவசியம் இல்ல. கூட ஒர்க் பண்ற ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உங்க மேரேஜ் பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணலாம் இல்லையா? நீங்க இப்படிலாம் பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அவசியம் இந்த பார்ட்டிக்கு வரணும். கண்டிப்பா.
இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைனால தான் உங்களை நான் அழைக்க முடியல. இப்போ நான் உங்களை கூப்பிட்றேன், அவசியம் நீங்கள் வரணும். ம் விஜய் காத்துட்ருக்கோம், நான் போய் கூப்பிட்டு வரேன். கிளம்புறேன். ம்